என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஒரு கிராமத்தான் அங்கே போய் பண்ணுற அந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, என்ன சுகமாக இருக்கேன். கிராமத்து நகைச்சுவைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கும் என்ன வித்தியாசம்? நகரத்தில் பார்த்தீங்கன்னா வார்த்தையில் விளாடுவான். பஸ்ஸு எங்கே நிற்கேன், பஸ் ஸ்டாண்டில் நிற்கேன் அப்படிமா. பஸ்ஸு ஏன் நிற்கிது, அதால் உட்கார முடியாது, அதனால தான் நிற்கிது அப்படிமா. இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பஸ்ஸுன்னு கேட்குறேன். இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி 2 ஹெட்லைட் இருக்கும்ன்றான். டேய், இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி அதான் ஹெட்லைட் இருக்கும்ல, இந்த பஸ்ஸை பின்னாடி 2 டேஞ்சர் லைட் இருக்கேன். டேய், இதை எப்படா எடுப்பாங்க? சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்ருக்காங்க, வந்தோன்னே எடுப்பாங்கன்றான். டேய், டெட் பாடி ஆடாது, போயா எப்போ எடுப்பாங்கன்னு கண்டுகிட்ட கேளியா. டவுன்லலாம் இப்படி வார்த்தைகளில் தான் விளையாடுவாங்க. ஆனால் கிராமத்தினுடைய நகைச்சுவை ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். ஒரு பாட்டி சொல்லிச்சு, ஒருத்தன் வீட்டில் வந்து ராத்திரியில் யூரின் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த பயலுக்கு பாட்டியை எழுப்பி, பாட்டி உச்சா வருது வா, டே சும்மா இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதுன்னு அப்படின்ட்டு துணைக்கு போயிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் இடையில டீச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். டீச்சர் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க, ஏன்டா பொம்பளை டீச்சர்கிட்ட இப்படி விரல நீட்டி கேட்குறீங்களே, அவமானம் இல்லையா? இனிமே உங்களுக்கு வந்துச்சுன்னா விசில் அடிக்க போகிறேன் டீச்சர் அப்படின்னு கேளுங்க. சரிங்க டீச்சர், இனிமேல் நாங்கள் வந்தால் விசில் அடிக்க போகிறோம்னு கேட்டுடுறான் அப்படின்ட்டு. டீச்சர் விசில் அடிச்சுட்டு வர்றேன் போங்கடா அப்படின்ட்டு. ராத்திரி வீட்டில் படுத்துருந்துருக்கேன். 1:30 மணிக்கு வந்துருச்சு. பாட்டி பக்கத்தில் படுத்துருக்கு. பாட்டி எந்திரி விசில் அடிக்கணும் அப்படின்னு. பாட்டி உண்மையிலே ஏன்டா 1:30 மணிக்கு எதுக்குடா விசில் அடிக்கிற, ரொம்ப அர்ஜென்ட்டான விசில் பாட்டி வந்துருச்சு அப்படின்னா. டே, விசில் நேரத்தில் அடிக்காத சாமி. இல்லை பாட்டி அடித்தே ஆகணும். சரி மெதுவாக என் காதில் அடித்து விட்றான் இருக்கு பாட்டி. என்னடான்னு பார்த்தா அடிச்சிட்டேன். ராத்திரி சுடுதண்ணியை குடிச்சிட்டு படுத்துருப்பேன் போல இருக்கு. பாட்டி காதெல்லாம் நிறைஞ்சு வலிஞ்சு. அதனால் இப்படிலாம் கோடு வேடெல்லாம் பேசக்கூடாது. கிராமத்தில் வெள்ளேந்தியா எல்லா வேலையும் செஞ்சிருவான். அவன் மனசு வந்து எப்பயுமே சுத்தமாக இருக்கும். சாவடின்னு கிராமத்தில் ஒரு இடம் வச்சுருப்பான்ல, அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான் தெரியுமா? பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான். ஒரு 5 பேர் உட்காந்துருவாங்க. காலையில் வந்து உட்காந்து 2 பேர் நான் மாப்பிள்ள என்ன செஞ்சிடுறோம், வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் மாப்பிள்ள, என்னன்னு சொல்கிறா, என்ன செய்யலாம்ட்டு இருக்க? லோனு தான், பேங்க்கில் லோனு வாங்கி 2 மாடு வாங்க போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன். நீ என்ன செய்ய போகிற? நீயே லோனு, அப்புறம் நானும் லோனு தான். நீ லோனு வாங்கி என்ன செய்ய போகிற? நல்ல இடம் நிலமாக வாங்க போகிறேன். நீ நிலம் வாங்கி என்ன செய்வேன்? நெல் போடுவேன் அப்படின்ட்டுருக்கேன். நீ மாடு வாங்கி என்னடா செய்வேன்னா, நீ நெல் போடுவீல, அதில் மேய விடுவேன் இருக்கேன். மேய விடுவியா? வெட்டி போடுவான்டான். 2 பேரும் அடி ரகலை. ஒரு நாட்டாம்காரர் ஒருத்தர் வந்து, ஏன்டா என்னடா என் மாட்டை வெட்டுவேங்கிறாயா, என் நிலத்தில் மேய விடுவேங்கிறேன். எங்கடா மாடு இன்னும் வாங்கவே இல்லைங்க, எங்கடா நிலம் இன்னும் வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். இது மட்டுமா, இன்னும் கிராமத்தில் பாருங்கள். டே அப்பா, இந்த டெத்து வீட்டில் கிளவியை வன்ற அநியாயம் ஒப்பாரின்ட்டு 2-3 கிளவி இப்படி கட்டி சேர்ந்து, என் ராசானி யானைகில போனாலும் யா பூனைகில போனாலும் யா அப்படி இப்படி அண்ணாந்து பார்க்குது. இலவு பந்தலில் பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. கிளவி பாட்டை மாற்றி விட்டா, பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா. உடனே பக்கத்தில் இருக்க கிளவி, போகையில் பார்த்துக்குருவான். வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டாத. இவளுங்க இலவை பாட சொன்னால் பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாளுங்கன்ட்டு அது ஒப்பாரிக்குள்ளே உள்ளே பூந்து, தொட்டைக்குன்னா வெட்டி பிடுவேன், நான் விதைக்கு இல்லை வெட்டி இருக்கேன், எடுவட்ட சிரிக்கியலா, இலவை மட்டும் பாடுங்கடியாய். ஒரு டெத்து வீட்டில் பாவக்காயை கொள்ளையடிக்கிறதுக்கு பாடுதுங்க பாருங்க. இதெல்லாம் கிராமத்தை தவிர வேறு எங்கேயா நடக்கும்? இதை விடுங்க. கிராமத்தில் ஒருத்தன் இப்படி தான் பொண்ணு கட்டியிருக்கேன். வந்து ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட கேட்டிருக்கேன், மாப்பிள்ள மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அப்படியா? மாமனார் வீட்டுக்கு கூப்பிட்டா அங்கே போய் கெத்தாக இருக்கணும் மாப்பிள்ள, நீ பாட்டுக்கு லூஸில் விட்டுறாத, உன்னை அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க. அப்படியா? எப்படா கெத்தாக இருக்கணும்? நான் சொல்கிற 2 பாயிண்ட்டை மட்டும் கடைப்பிடி.
மாமனார் வீட்டில் எங்கே போனாலும் எது உயரமாக இருக்கோ அதில் போய் உட்காந்துக்கான்ட்டான். அடுத்து எது கேட்டாலும் பெருசாக கேளு அப்படின்ட்டான். இந்த 2 பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு மருமையன் போயிருக்காரு. யார்? மாமியார் வீட்டுக்கு போனால் எல்லா சேரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. எதிராக உயரமாக இருக்குன்னு பார்த்துருக்கான். பீரோ மேலே ஏறி உட்காந்துருக்காயா. உயரமான இடத்துல உட்கார சொன்னாங்கல்ல, அதனால் இங்கே உட்காந்துட்டேன் அப்படின்னு. வந்து மாமனார் மாமியார் வாங்கிட்டு, என்னங்க மாப்பிள்ள மேலே உட்காந்து கத்து, நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம். மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை, பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தேகப்பட போகிறாங்க, கிறுக்கு பயலுக்கு பொண்ணை கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க. மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை ஏதாவது சாப்பிட்றீங்களா? என்ன வேணும்? பூசணிக்காய் ஒரு 10 வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன். அட பாடாதி பயலை, பிரியாணி கேட்பான், சுக்கா வறுவல் கேட்பான்னு பார்த்தா பூசணிக்காயை காண்டாமிருக மாதிரி பூசணிக்காயை கேட்குறான்னு பார்த்தா ஒரு கிறுக்கன்னு நினச்சி அவனை கொண்டு போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டாங்க. ஒரு கிராமத்தில் அறியாமல் செய்கின்ற எத்தனையோ விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கான். முதல்ல ஏரோப்ளேனில் போயிருக்கான் தஞ்சாவூர்காரன். ஏரோப்ளேனில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அங்கே போய் வெத்தலையை போட்டான். நல்லா கொதன்னு வெத்தலையை போட்டு நம்ம ஊர் பஸ்ஸாக புளிச்சுன்னு துப்பி விட்டுருலாம். ஃப்ளைட்டில் எல்லாம் மூடி கிடக்குது. பெல்ட்டை வேற கட்டி விட்டாங்க. பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு எங்கடா துப்புறது அப்படின்ட்டுருக்கேன். இவனும் வந்திருக்கான் ஃப்ளைட்டில். எனக்கு தெரியாதுரா, யாரையாட்டையாவது கேட்டுக்க அப்படின்னு. துப்பணும் நான் பாரு, இவன் மூஞ்சி பூரா சவப்பாகி போச்சு. இந்த பயலை விட்டோம்னா நம்ம மூஞ்சியிலேயே துப்பியே முடிச்சு பிடிவேன் வேலையை. இவனை எப்படியாவது கடத்தி விடணும்டான்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். நேராக எந்திரிச்சு போ, ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கேன், அதை அமுக்கு, ஒரு டப்பா வரும், அதில் துப்பிருந்துட்டான். அப்படி ஒரு பட்டனும் டப்பாவும் ஃப்ளைட்டில் கிடையாது. சும்மா அடித்து விட்டேன், எங்கிட்ட அடி வாங்கி சாகிட்டும்ட்டு. பார்த்தா இவன் அப்படியே வெத்தலையோடு வந்திருக்கான். ஒரு அம்மா சிவப்பு குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்லா ஃப்ளைட்டில் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. ஓங்கி குங்குமம் போட்டு அமைக்கியிருக்கான். அந்த அம்மா ஐயோ அப்படின்னுச்சு. வாயை பார்த்தா வெத்தலை துப்புற டப்பா மாதிரியே இருந்திருக்கு. புளிச்சுன்னு வாய்க்குள்ளே துப்பி விட்டான். அந்த கிளவியை 15 தடவை வாந்தி எடுத்து குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில். ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டிருக்காரு பயல்கள்கிட்ட, டேய் ஒரு ஆட்டுக்கு 4 கால், 4 ஆட்டுக்கு எத்தனை கால்றா அப்படிங்கம்மா. அவன் 16 காலுன்ட்டான். போடா நீயே ஒரு ஆளுன்ட்டு. ஒரு ஆட்டுக்கு 4 கால்னா 4 ஆட்டுக்கு எவ்வளோடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே 16 கால் அப்படின்னு சொன்னோன்னே 4 ஆட்டுக்கு 16 கால் இருக்கேன், ரைட்டு. ஒரு ஆட்டுக்கு 4 கால் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆட்டுக்கு 16 கால், ரைட்ரா கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயின்னு எழுதுறா அப்படின்னு இருக்கார். உடனே நான் போட்டு 4 துணைக்கால் போட்டிருக்கேன். எதுக்குடா 4 துணைக்கால் போட்டேன்? நீங்கள் தானே நாய்க்கு 4 கால் இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் 4 கால்னு போட்டேன். பூரான்னு எழுதுறான்னாரு. பூரான்னு எழுதுனா ரா வெறும் துணைக்காலாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்டா பூனா இருக்குது, எத்தனை கால் இருக்குன்னே தெரில சார், அதனால தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு வகுப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட கிராமத்தில் ஒரு தமிழ் வாத்தியார் நடத்தியிருக்காரு. ராமன் மாம்பழம் தின்றான், செய்வினை. மாம்பழம் ராமனால் தின்னப்பட்டது, செயப்பாட்டு வினை. நடத்தி முடிச்சிட்டார். பரீட்சையில் கேள்வி கேட்குறாங்க, செய்வினை செயப்பாட்டு வினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. படித்தது மறந்து போச்சு. அவனுக்கு தெரிஞ்ச செய்வினை எழுதிட்டான். செய்வினை அண்டர்லைன் போட்டு, ஒருவருக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் வீட்டிலே தாயத்து, கயிறு, எலும்பிச்சம்பளம் போன்றவற்றை புதைத்து வைத்து அவர் கைகால்களை விளங்காமல் செய்கின்ற வினை செய்வினை. தமிழ் வாத்தியார் படிச்சுட்டு என்ன நினைப்பார், நம்ம நடத்தின செய்வினையை விட்டுட்டு இப்படி எழுதியிருக்கானே. செயப்பாட்டு வினைக்கு எழுதியிருந்தான் பாருங்க. அவ்வாறு வைக்கப்பட்ட செய்வினையை ஒரு மலையாள மந்திரவாதியை வைத்து மீண்டும் சரி செய்வது செயப்பாட்டு வினை. பக்கத்து வாத்தியார் மார்க்கை போட்டு விட்டுறா, 5க்கு 5 போட்டு விட்டாரு. ஏண்டான்னா விட்டா எனக்கு செய்வனை வச்சாலும் வச்சிருவேன், இப்படி எழுதுகிற பையன் சும்மா விடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாருங்க, சின்ன விஷயத்தில் கூட கிராமத்தில் ஒரு நகைச்சுவை. ஒரு வீட்டில் ரோட்டில் ஒரு அம்மா விற்றுட்டு போகுது. விளக்கமாறுன்னு விற்றுட்டு போகுது. ஒரு அம்மா வீட்டில் இருக்க. அந்த அம்மா அந்த விளக்கமாறு விற்கிறவளை லந்து பண்ணணும்னு, விளக்கமாறு இங்கே வா, விளக்கமாறு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கு.
விளக்கமாறுனா என்னைய கூப்பிட்ற அப்படின்ட்டு வந்து இந்த விளக்கமாறு எவ்வளவு, இந்த விளக்கமாறு எவ்வளவு அப்படின்னு அது ஒரு விளக்கமாறு எடுத்து இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு கேட்டிருக்கு. இல்லை என்ன இப்படி கேட்குற, இல்லை இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு, ஐயோ இவளை விளக்கமாறுன்னு கூப்பிட்டது தப்பாக போச்சேன். ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகாக ஒரு எளிமையாக வெளிப்படுத்துவது கிராமம்.